ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் Infotech and Kaashiv. ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. அவருக்கான கொஷின் தான் இப்போ பார்க்க போகிறேங்க. சார், ஃப்யூச்சரில் டிமாண்டில் இருக்கிற ஜாப் என்னெல்லாம் படிக்கலாம் சார், கைட் பண்ணுங்கள் சார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. ரொம்ப சந்தோஷங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிற ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கிற ஃப்யூச்சரில் ஜாபுக்கு போகிற ஒவ்வொருத்தருமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூங்க. ரொம்ப சந்தோஷமாக படுறேன் தம்பி, என்னை இந்த கான்செப்டுக்கு என்னை பேச வச்சதுக்கு. 3 வகையாக நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியை பிரிக்கலாங்க. ஒன்று டெவலப்மெண்ட் ஃபீல்டுங்க, இன்னொன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீல்டுங்க, இன்னொன்று ரிசர்ச் ஃபீல்டுன்னு பிரிக்கலாங்க. இதெல்லாம் நிறைய இருக்குங்க. பட் ஆனால் மேஜராக நான் பிரித்து பார்க்குறேங்க. அண்ட் ஃபீஸிபிலிட்டி, வேலை கிடைக்கணுன்ற ஃபீஸிபிலிட்டி வச்சு சொல்கிறேங்க. டெவலப்மெண்ட் ஃபீல்டுனா வெப் டிசைனிங் படிச்சுங்க, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் படிச்சுங்க. ஏன்னா ஒரு வெப்சைட் எப்போவுமே மார்க்கெட்டில் இருக்கும். மொபைல் ஆப் ஒரு தொழில் பண்ணுற எல்லாருக்குமே வெப்சைட்டும் மொபைல் ஆப்பும் இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இதுக்கு நல்ல ஸ்கோப் எப்போவுமே இருக்குங்க. ஓகேவா? அடுத்த லெவலில் ரெண்டாவது ஃபீல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங் மாதிரி படிக்கலாங்க. ஓகேவா? நெட்வொர்க்கிங், க்ளவுட் கம்ப்யூட்டிங், சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம். க்ளவுட் கம்ப்யூட்டிங் ரொம்ப ஃபேமஸாக இப்போ பேசப்படுதுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா சயின்ஸுங்க. டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. பைத்தான் படிச்சுட்டு, மெஷின் லேர்னிங் படிச்சுட்டு, டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு, டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க. சார், ஃப்யூச்சரில் ஸ்கோப்புனா எந்த டெக்னாலஜி படித்தாலும் ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்குங்க. ஸ்கோப் இல்லாமலாம் எதுவுமே போகாதுங்க. முதல்ல அது தெரிஞ்சுக்குங்க. ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்கோப் இல்லைன்றது ஒரு விஷயமே கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இது எந்த டெக்னாலஜி படித்தாலும் கூட டேட்டா பேஸும் சேர்ந்து வந்துடுங்க. அது கூட சைபர் செக்யூரிட்டியும் படித்தா நல்ல வேல்யூ இருக்குங்க. ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப் டிசைனிங், அதாவது ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. dotnet, ஜாவா, பைத்தான், PHP, எதுனா ஒரு டெக்னாலஜி வச்சு வெப் டிசைனிங் கற்றுக்குங்க. மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணலாங்க. ஓகேவா? இது ரெண்டாவது சாய்ஸ் தான் நான் சொல்கிறேங்க. அண்ட் மூணாவது சாய்ஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், அந்த மாதிரி ஏரியாவை படிக்கலாங்க. அண்ட் நாலாவது சாய்ஸ் தான் உங்களோட பைத்தான், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுலேருந்து டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பிரித்து படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ரேங்க்கு நான் 4 ரேங்க் சொல்லியிருக்கேன். இதெல்லாமல் நிறைய டெக்னாலஜி இருக்குங்க. இது எல்லாமே இது கூட அலைன் ஆகி வருங்க. நீங்கள் வேலைக்கு போகணுன்னா இந்த 4ல் எதுனா ஒரு டெக்னாலஜி எடுத்து படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போக முடியும். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணால் கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதுதான் என்னுடைய மெயில் ஐடிங்க. அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். எதனா ஒரு நம்பர் ஆஃபீஸ் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சென்னையில் மட்டும் தாங்க இருப்பேன். வாங்க டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா? வாங்க டீட்டெயிலாக பேசலாங்க. இது எல்லாமே இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணி உங்கள் டீட்டெயிலாக போட்டு விடுங்க. நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சவங்க பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். ஏங்க ஷேர் பண்ணோம்? நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைன் ஃப்ரம் Infotech and Kaashiv.